ஆண்டவர் ஒரு செடியை படைக்கும் போது ஆண்டவர் எதை பார்த்து பேசினார்னா பூமியை பார்த்து பேசுகிறார். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா செடிக்கு எது ஆதாரமாயிடுச்சுன்னா பூமி ஆதாரமாய் மாறிவிட்டது. மீனை படைக்கும் போது எதை பார்த்து பேசுறாருன்னா ஜலத்தை பார்த்து பேசுறார், தண்ணீரை பார்த்து பேசுறார். இன்னைக்கு மீன்களுக்கு எது ஆதாரமாயிடுச்சுன்னா தண்ணீர் ஆதாரமாய் மாறிவிட்டது. இங்க மனுஷனை படைக்கும் போது ஆண்டவர் எதை பார்த்து பேசுறாருன்னா பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியாகவும் மனுஷனை உண்டாக்குவோம். யாரை பார்த்து பேசினார்? மரத்தை பார்த்து பேசினாரா? மிருக ஜீவன்களை பார்த்து பேசினாரா? கண்ணை பார்த்து பேசினார். கண்ணை பார்த்து பேசினதுனாலேயே மனுஷனுக்கு யார் ஆதாரமா இருக்கிறான்னா தேவன் ஆதாரமா இருக்கிறார். தேவன் இல்லாம மனுஷனால ஒண்ணுமே செய்ய முடியாது. செஞ்சு பாருங்களேன், தோத்துதான் போவீங்க. வசனம் சொல்லும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். ஏன்னா தேவன் ஆதாரமா இருக்கிறார்.